வெல்கம் டு சுவிதா கிச்சன். நம்ம பார்க்க போகிறது எறா பிரியாணிங்க. குக்கரில் எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாம் வாங்க. பாருங்கள், 2 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் போட்டு ரெண்டு ஏலக்காய், 2 லவங்கம், ஒரு 2 பிரிஞ்சி இலை போட்டு தாளிச்சிட்டு, வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் தாங்க, 4 வெங்காயங்க கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிடணுங்க. வெங்காயம் வதக்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டு வதக்கிடணுங்க. தக்காளி ஒரு 3 தக்காளி அரிஞ்சு போட்டு அதையும் வதக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் கடையில் வாங்கின கரம் மசாலா 1/2 ஸ்பூனு, பிரியாணி மசாலா 2 ஸ்பூனுங்க. அப்புறம் எறா வந்துட்டு 1 கிலோ வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், அதையும் ஆட் பண்ணிடணுங்க. அந்த மசாலா கூடயே கொஞ்சம் நல்லா வேகட்டுங்க. அதுக்கப்புறம் தயிர் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் தயிர் ஊற்றணுங்க. தயிர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடணுங்க. கொத்தமல்லி புதினா தழை போட்டுடணும். அரிசி வந்து நம்ம வீட்டு சாப்பாடு அரிசி தாங்க, 2 டம்ளர் அரிசிங்க. லெமன் புழிஞ்சு விட்டு 2 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி இதில் போட்டிருக்கேங்க. குக்கரை மூடி 3 விசில் வந்துச்சுங்க. சூப்பரான எறா பிரியாணி ரெடி ஆச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.